ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 208. இந்த பகுதியில் 215வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமஹ நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 215. ஓம் நிமிஷாய நமக. தன்னுடைய அடியாரின் எதிரிகளை கண்களால் கூட கடாட்சிக்காதவர் என்று இதற்கு பொருள். இதை ராமானுஜரின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். ராமானுஜரின் ஆரம்பகால குரு யார் என்று பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த யாதவ பிரகாஷர் தான் ராமானுஜரின் ஆரம்பகால குரு. அவரிடம்தான் பாடம் பயின்றார் ராமானுஜர். ஒரு நாள் சாந்தோக்கிய உபனிஷத்தை பற்றி சீடர்களுக்கு பாடம் எடுத்தார் யாதவ பிரகாஷர். அதில் தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்ற உபனிஷத் வாக்கியத்திற்கு விளக்கம் கூறும்போது அவர் சொன்னார், யாதவ பிரகாஷ் சார் சொன்னார், இறைவனின் கண்கள் குரங்கின் ஆசனத்தை போல சிவந்திருக்கும் என்று பொருள் கூறினார். இப்படி அவர் சொல்வதை கேட்க நமக்கே கஷ்டமாக இருக்கிறது தானே. அப்படிதான் ராமானுஜருக்கும். அதை கேட்டதுமே ராமானுஜரின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. அதை பார்த்து யாதவ பிரகாஷர் கேட்டார், ராமானுஜா, ஏன் அழுகிறாய்? அதற்கு ராமானுஜர் சொன்னார், சுவாமி, இறைவனின் கண்களுக்கு இப்படி அருவருக்கத்தக்க உவமையா சொல்ல வேண்டும்? இப்படி சொல்லலாமா? அப்புறம் இறைவனை தியானிக்கும் போதெல்லாம் குரங்கின் ஆசனம் அல்லவோ நம் நினைவிற்கு வரும். தாங்கள் சொன்ன இந்த உவமையை கேட்டு என் கண்கள் கலங்கிவிட்டன என்று சொன்னார் ராமானுஜர். அதற்கு யாதவ பிரகாஷர் சொல்கிறார், நான் அந்த வாக்கியத்தில் உள்ள சரியான பொருளை தானே சொன்னேன். கபி என்றால் குரங்கு என்று தானே பொருள். ஆசம் என்றால் ஆசனம். கப்யாசம் என்றால் குரங்கின் ஆசனம் என்று தானே பொருள். இது தவறென்றால் இந்த வாக்கியத்திற்கு வேறு எப்படிதான் பொருள் உரைப்பது என்று கேட்டார் யாதவ பிரகாஷர். அதற்கு ராமானுஜர் சொன்னார், கம் என்றால் தண்ணீர் என்று ஒரு பொருள் இருக்கு. அந்த தண்ணீரை உறிஞ்சும் சூரியனுக்கு கபி என்று பெயர். ஆசம் என்றால் மலர்த்துதல் என்று பொருள். கபி பிளஸ் ஆசம் கப்யாசம். புண்டரீகம் என்றால் தாமரை மலர். இப்போது கப்யாசம் புண்டரீகம் என்று சொன்னால் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை என்றுதான் பொருள். எவ்வளவு அழகான விளக்கம்! இறைவன் கண்களை மூடித்திருப்பது தாமரை மொட்டு மலராக மலர்வதை போன்று ஒத்திருக்கும் என்று இந்த வாக்கியத்திற்கு பொருள் கூறலாமே என்று சொன்னார் ராமானுஜர். இந்த பதிலை கேட்டதுமே ராமானுஜருடன் படிக்கும் சக மாணவர்கள் அனைவரும் வியந்து போனார்கள். குரு கூறிய விளக்கத்தை விட ராமானுஜர் கூறிய விளக்கம் சிறப்பாக இருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். மிகவும் அனுபவம் வாய்ந்த குருவான யாதவ பிரகாஷரால் விளக்க முடியாத இந்த உபனிஷத் வாக்கியத்தை இளமை பருவத்தில் இருந்த ராமானுஜரால் எப்படி சரியான முறையில் விளக்க முடிந்தது? என்ன ஒரு ஆச்சரியம்! அதாவது தஸ்ய யதா கப்யாசம் என்ற இந்த உபனிஷத் வாக்கியம் இறைவனின் கண்ணழகை வர்ணிக்கும் வாக்கியம். இதை இறைவனின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே அவனது கண்ணழகை பற்றி பேச முடியுமே தவிர அவன் அருள் இல்லாமல் அவன் கண்ணழகை மட்டும் பேசவே முடியாது. இளமை காலத்திலேயே அனைத்து நற்பண்புகளும் வாய்ந்தவராக, இறையருளை பரிபூரணமாக பெற்றவராக ராமானுஜர் விளங்கியதால் அவர் இறைவனின் கண்ணழகை கூறும்
இந்த வாக்கியத்திற்கு சரியாக விளக்கம் அளித்தார். ஆனால் அந்த குருவிற்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. செருக்கும் பொறாமையும் நிறைந்தவரான அவருக்கு இறைவனின் அருள் கிட்டவில்லை. அதனால் அவரால் இந்த வாக்கியத்தின் பொருளை சரியாக உரைக்க முடியவில்லை. நற்பண்புகளும் பக்தியும் மிக்கவர்களாக அறவழியில் வாழும் மகான்களுக்கே இறைவன் அருள் புரிந்து தனது அழகையும் மேன்மைகளையும் காட்டி அருள்கிறான். அறவழிக்கு புறம்பாக செல்பவர்களை இறைவன் ஆதரிப்பதில்லை என்பதை இதிலிருந்து நாம் உணரலாம். அப்படியே மத்ச அவதாரத்தில் பிரம்மதேவர், சத்தியவிரத பாண்டிய மன்னன், சப்தரிஷிகள் உள்ளிட்ட தர்மாத்மாக்களை தன் கண்களால் கடாட்சித்து அருள் புரிந்தார் மத்ஸ்யமூர்த்தி. அதே சமயம் தன்னுடைய அடியார்களுக்கு தீங்கு செய்ய நினைத்த அசுர சக்திகளை கண்கொண்டு கூட பார்ப்பதில்லை, அவர்களுக்கு அருள் புரியவும் இல்லை. சமஸ்கிருதத்தில் நிமிஷ என்றால் கண்களை மூடிக்கொள்ளுதல் என்று பொருள். அறவழியில் வாழும் அடியார்களுக்கு மட்டும் கண் திறந்து அருள் புரிந்துவிட்டு அறவழிக்கு புறம்பாக வாழ்வோரை கண்ணால் பாராமல் கண்களை மூடிக்கொள்வதால் நிமிஷ என்று அழைக்கப்படுகிறார். இந்த 215வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம்மை அறநெறியிலிருந்து வழுவாதபடி திருமால் காத்து அருள்வார். அடுத்த நாமம் 216. ஓம் அநிமிஷாய நமக. ஒருமுறை திருமாலின் அவயங்களுக்குள்ளேயே போட்டி நடந்ததாம். அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.